ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகள் இருக்கின்றன. தற்பொழுது அறத்துப்பாலிலே முதல் அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்து என்ற இந்த அதிகாரத்திலே முதலாவது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்து என்று இந்த முதல் அதிகாரத்திற்கு பெயர். ஆனால் கடவுள் என்ற சொல்லே இந்த அதிகாரத்தில் இல்லை. இந்த ஆய்வாளர்கள் பலவிதமாக இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருவள்ளுவர் கடவுள் என்ற சொல்லை சொல்லவில்லை, ஆனால் இறைவன் என்று 2 சொற்களை பயன்படுத்துகிறார் இந்த முதல் அதிகாரத்திலே. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று ஒரு 5வது குறட்பாவிலும், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று 10வது குறளிலும் இறைவன் என்று குறிப்பிடுகிறார். முதல் குறளிலே ஆதி பகவன் என்று குறிப்பிடுகிறார். 2வது குறளிலே வாலறிவன் என்று சொல்லுகின்றார். 3வது குறளிலே மலர்மிசை ஏகினான் என்று சொல்லுகிறார். 4வது குறளிலே வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று சொல்லுகிறார். 5வது குறளிலே இறைவன் என்று சொல்லுகிறார். 6வது குறளிலே பொறிவாயில் 5 அவித்தான் என்று சொல்கிறார். 8வது குறளிலே தனக்கு ஓமை இல்லாதான் என்று சொல்லுகிறார். 7வது குறளிலே 8வது குறளிலே அறஆழி அந்தணன் என்று சொல்லுகிறார். 9வது குறளிலே என் குணத்தான் என்று சொல்லுகிறார். 10வது குறளிலே இறைவன் என்று சொல்லுகிறார். 2 இடங்களிலே இறைவன் என்று சொல்லுகிறார். மற்ற இடங்களிலே பல பெயர்களிட்டு சொல்லுகின்றார். முதல் குறளிலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் முதலில் இருப்பது, எழுத்துக்களிலேயே முதன்மையாக இருப்பது, எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையாக இருப்பது அகரம் என்கின்ற ஆ என்ற உயிரெழுத்து. அகரம் என்று சொல்வார்கள் ஆ என்ற உயிரெழுத்து. 12 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன, 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன, மொத்தம் 30 எழுத்துக்கள். தொல்காப்பியர் கூட அவர் தம்முடைய தொல்காப்பியத்தில் சொல்லுகின்றார், கடவுள் வாழ்த்து என்று சொல்லாமல், கடவுள் எந்த கடவுளுடைய பெயரையும் சொல்லாமல், இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அகர முதல் நகர இருவாய் 30 என்ப, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 30 எழுத்துக்கள் என்று சொல்கின்றார். இந்த எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆ என்று சொல்கின்றார். உலகத்தில் உள்ள பல மொழிகளுக்கெல்லாம் முதல் எழுத்தாக இருப்பது ஆ. ஆங்கிலத்திலே ஏ என்று சொல்கிறார், அதை ஆ என்று சொல்ல வேண்டும். இந்தியிலே ஆ என்று இருக்கிறது. பல மொழிகளிலே ஆ என்ற எழுத்து முதன்மையாக இருக்கிறது. திருவள்ளுவருக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, எழுத்துக்களுக்கு எல்லாம் ஆ என்ற உயிரெழுத்து தான் முதன்மையாக இருக்கிறது. அதே போல் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பவர் ஆதி பகவன். உயிர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் ஆதி பகவன் என்று சொல்லுகிறார். இந்த ஆதி பகவன் என்று அவர் எந்த தெய்வத்தை குறிப்பிட்டார் என்று பல மதத்தைச் சேர்ந்தவர்களும், பல சமயங்களைச் சேர்ந்தவர்களும், பல ஆய்வாளர்களும் பலவிதமான கருத்து வேற்றுமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன. எந்த கடவுள் தான் சொன்னார், அந்த கடவுளைத்தான் சொன்னார், இந்த கடவுளைத்தான் சொன்னார் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த காலத்தில் 1000 வருடத்துக்கு முன்பே 55 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் திருக்குறளுடைய பெருமையை. அதில் ஒரு சொல்லுகிறார், மதுரை தமிழ் நாகனார் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு புலவர். அவர் சொன்னார், எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால், சொல்லால் பரந்த பாவால் என் பயன், வள்ளுவனார் சுரந்தப்பா வையத்துணை. பெரிய பெரிய பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 10,000 பாடல்கள், 12,000 பாடல்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பலவிதமான
பல பாடல்களை எழுதி என்ன பயன்? திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் 1330 குறள், இதுவே போதும், இந்த உலகத்திற்கு துணை இந்த ஒரு குறளே திருக்குறளே போதும் என்று அந்த புலவர் சொல்லியிருக்கிறார், மதுரை தமிழ்நாகனார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், திருக்குறளிலே எந்த கடவுள் என்று அவர் பெயர் சொல்லவே, ஆதிபகவன் என்று முதல் குறளிலே பெயரிட்டிருக்கிறார். அந்த ஆதிபகவன் எந்த கடவுளை நாம் எடுத்துக்கொள்வது? கடவுள் என்றால் ஒருவர் தான். தெய்வங்கள் பல இருக்கின்றன, தெய்வங்கள் பல, புராண தெய்வங்கள் கணக்கற்ற புராண தெய்வங்கள் இருக்கிறார்கள். இந்திரன், இல்லை நிறைய பேருக்கு, வாயுபுத்திரன், வாயு தேவன், அக்னி தேவன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வருண பகவான் என்னெல்லாம் பல தேவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் தெய்வங்கள், அவர்களெல்லாம் தெய்வங்கள். அதே போல் புராணங்களிலே பலவிதமான புராணங்களிலே தெய்வங்கள் இருக்கின்றன, அவர்களையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த புராணங்களில் காணப்படுகின்ற தெய்வங்கள், அந்த தெய்வங்களை திருவள்ளுவர் ஒரு இடங்களை குறிப்பிடுகின்றார். அடியளந்தான் என்று சொல்கிறார், தாமரை கண்ணான் என்று சொல்கிறார், செய்யவள் என்று சொல்கிறார், முகடி என்று சொல்கிறார்.